ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மசில் பார்க்க போகிறோம். பயோமெக்கானிக்ஸில் 3rd சாப்டர்ஸில் உள்ள 4th வீடியோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் எதுவுமே பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் மசில் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ்லேருந்து ஆக்டின்னா என்ன, மயோசின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, எப்படி மசிலோட கன்ட்ராக்ஷன் நடக்கு, கிராஸ்பிஸ் ஃபார்மேஷனா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ தட் இந்த டாப்பிக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மசில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட பாடியில் நிறைய மசில் இருக்குது. ஒவ்வொரு மசிலும் ஒவ்வொரு நேம்ஸை வச்சுருக்கும். அந்த நேம்ஸுக்கு ஒரு மீனிங் இருக்கும். இல்லைனா அந்த நேம் அதோட ஆரிஜின் இன்செஷனை டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா அதோட ஆக்ஷனை டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதில் பயோமெக்கானிக்கலாக மசிலோட கிளாஸிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில கண்டென்ட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஷேப்பை வச்சு என்னென்ன மசில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. என்னென்ன மசில் அப்படின்னா ராம்பாய்ட் ஷேப்பில் இருக்கனால ராம்பாய்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். அப்புறம் என்ன அப்படின்னா டெல்டாய்டுங்கிறது டெல்டா அப்படின்னா ட்ரையாங்கிள் அர்த்தம். ஸோ தட் டெல்டாய்டு மசில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கு டெல்டாய்டு நேம் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ எத்தனை ஹெட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஹெட்ஸ், எத்தனை ஹெட்ஸ் இருக்குது அந்த மசிலுக்கு அப்படிங்கிறத வச்சு நமக்கு பைசெப்ஸ் இருக்குது. பைசெப்ஸ் அப்படின்னா 2 ஹெட், ஓகேவா. அப்புறம் ட்ரைசெப்ஸ் அப்படின்னா 3 ஹெட் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஹெட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சும் இந்த மசிலோட கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தவிர இதோட ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 4 ஆர்மில் உள்ள ஃப்ளெக்ஸாஸ் எல்லாமே ஃப்ளெக்ஷன் பண்ணும். அதே மாதிரி எக்ஸ்டென்சார்ஸ் எல்லாமே நமக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணும். இந்த மாதிரி ஃப்ளெக்ஸார் தனியாக, எக்ஸ்டென்ஷன் தனியாக, அதோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத வச்சும் அதோட கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதோட ஒரு ஜென்ரலான கிளாஸிஃபிகேஷன். இப்போ பயோமெக்கானிக்கலாக இதோட கிளாஸிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணி இதுக்கு கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது மொத்தமாக ஒரு 3 டாபிக், 3 ஹெட்டிங் வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்ன வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று based on role of மசில் இன் மூமெண்ட். அதாவது ஒரு மூமெண்ட் பண்ணும்போது அந்த மசிலோட ரோல் என்ன, அந்த மசில் என்ன பண்ணுது அப்படிங்கிறத வச்சு ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன். செகண்ட் கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் மசில் ஆர்கிடெக்சர். மசில் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம பார்த்தோம். மசில் ஆர்கிடெக்சர்னா என்ன, அதோட ஃபைபர் லென்த்து, மசில் லென்த்து, அப்புறம் அதோட பிசிஎஸ்சி, அதெல்லாம் வச்சு நம்ம மசில் ஆர்கிடெக்சர் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணோம். இன்கேஸ் உங்களுக்கு மசில் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ தட் ஈஸியாகவே இருக்கும். ஓகே, மசில் ஆர்கிடெக்சர். இன்னொன்று ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் லென்த் ஆஃப் மொமெண்டம். இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம். அண்ட் இங்கேயுமே அந்த மொமெண்டமுக்கு வேலை இருக்குது. ஸோ தட் இந்த 3 வச்சு மசிலை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டென்ட்குள்ளே போகலாம். பேஸ்ட் ஆன் ரோல் ஆஃப் மசில் இன் மூமெண்ட், ஓகேவா. பேஸ்ட் ஆன் ரோல் ஆஃப் மசில் இன் மூமெண்ட், ஓகேவா. ஒரு மூமெண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த மசிலோட ரோல் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன். இது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 3 டேர்முக்கு மீனிங் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நமக்கு ப்ரைம் மூவர் அப்படிங்கிற ஒரு மசில் இருக்கு, ஓகேவா. ப்ரைம் மூவர் ஆர் அகோனிஸ்ட். ப்ரைம் மூவர் ஆர் அகோனிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று ஆன்டகோனிஸ்ட். அண்ட் ஃபைனலாக சினர்ஜிஸ்ட், ஓகேவா. இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எல்போ ஃப்ளெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, எல்போ ஃப்ளெக்ஷன் பண்ணுறதா நம்மளோட ஒரு ஆக்ஷன். நம்ம அந்த ஆக்ஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ அது ஒரு டிசைட் ஆக்ஷன்னா நமக்கு தேவையான ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் நம்ம பண்ண போகிறோம், ஓகேவா. இப்போ அந்த ஆக்ஷனை பண்ண போகிறோம் அப்படின்னா எல்போவோட ஃப்ளெக்ஸாஸ் என்னவா வரும், அகோனிஸ்டாக வரும், ஓகேவா. எல்போ ஃப்ளெக்ஸாஸ் நமக்கு அகோனிஸ்டாக வரும். இது ப்ரைம் மூவர். நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் அந்த ஆக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மசில் என்ன மசில் அப்படின்னா அந்த மசில் தான் அகோனிஸ்ட் ஆர் ப்ரைம் மூவர். இதே இப்போ நம்ம ஃப்ளெக்ஷன் பண்ணுறோம், ஃப்ளெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது என்னது, எக்ஸ்டென்ஷன். அப்போது எக்ஸ்டென்ஷன் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா
ஆன்டகோனிஸ்டாக வந்து ஆக்ட் வந்து ஆகும். நம்ம பண்ணுற ஆக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு ஒர்க் ஆகிற மசில் வந்து ஆன்டகோனிஸ்டாக வந்து ஒர்க் ஆகும். இது எல்லாத்துக்குமே வந்து இதாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஆங்கிளில் வந்து ஃபுட் வந்து டார்சிஃப்ளெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பிளான்டா ஃப்ளெக்ஸாஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆன்டகோனிஸ்டாக இருக்கும். டார்சிஃப்ளெக்ஸாஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அகோனிஸ்டாக வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இது ஃபைனலாக வந்து சினர்ஜிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இது வந்து எப்பயுமே அகோனிஸ்டாலேயே ஃபுல் மோஷனையும் ப்ரொடியூஸ் வந்து பண்ண முடியாது. இந்த சினர்ஜிஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அகோனிஸ்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இந்த சினர்ஜிஸ்ட் வந்து அகோனிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி நமக்கு தேவையான ஆக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணும். இதுதான் வந்து சினர்ஜிஸ்ட் வந்து எப்பவுமே ஹெல்ப் தான் வந்து பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நமக்கு இது மசிலோட ஃபங்க்ஷன், அதோட ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு இந்த மசிலை வந்து கிளாஸிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா கோகன்ட்ராக்ஷன். இந்த கோகன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்போயுமே நம்ம என்ன பார்த்தோம், அகோனிஸ்ட் வந்து கண்ட்ராக்ட் பண்ணால் ஆன்டகோனிஸ்ட் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகி நமக்கு அந்த மூமெண்ட்டை வந்து சரியாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் வந்து பண்ணும். இந்த கோகன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சில மூமெண்ட் பண்ணும்போது அந்த மூமெண்ட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அகோனிஸ்ட்டும் கண்ட்ராக்ட் ஆகும், ஆன்டகோனிஸ்ட்டும் வந்து கண்ட்ராக்ட் வந்து ஆகும். இதுதான் வந்து கோகன்ட்ராக்ஷன். ஓகேவா? இந்த கோகன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது அகோனிஸ்ட்டும் ஆன்டகோனிஸ்ட்டும் ஒரே டைமில் வந்து கண்ட்ராக்ட் ஆகும். இது எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரிட்ஜிங் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம வந்து இந்த மாதிரி பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறோம். பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஃப்ளோர்லேருந்து நம்மளோட ஹிப்பை வந்து எலிவேட் பண்ணி வந்து வச்சுருப்போம். ஹேண்ட் சப்போர்ட் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ பிரிட்ஜிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கோகன்ட்ராக்ஷன் வந்து நடக்குது. என்னென்ன மசில் அப்படின்னா குவாட்ரிசெப்ஸும் ஹாம்ஸ்ட்ரிங்கும் நமக்கு கோகன்ட்ராக்ஷன் நடக்குது. குவாட்ரிசெப்ஸ் வந்து என்னது நீயோட எக்ஸ்டென்சார். ஓகேவா? இதே ஹாம்ஸ்ட்ரிங் வந்து என்னது நீயோட ஃப்ளெக்ஸாஸ். இப்போ நீயோட ஃப்ளெக்ஸாஸும் எக்ஸ்டென்சாஸும் கோகன்ட்ராக்ஷன் நடக்குது. அதாவது அகோனிஸ்ட்டும் ஆன்டகோனிஸ்ட்டும் சேர்ந்து நமக்கு கோகன்ட்ராக்ஷன் நடக்குது. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து நடக்கும். ஸோ தட் இதுதான் வந்து கோகன்ட்ராக்ஷன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்ல உள்ளது பேஸ்ட் ஆன் ரோல் ஆஃப் த மசிலோட ரோலை வச்சு எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் மசில் ஆர்கிடெக்சர். மசிலோட ஆர்கிடெக்சர் வச்சு எப்படி வந்து கிளாஸிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பேஸ்ட் ஆன் மசில் ஆர்கிடெக்சர். இப்போ வந்து மசில் ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி மசில் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிடும். என்னென்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன தெரியும்? நமக்கு வந்து மசிலோட ஃபைபரோட லென்த்து, அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கிறத வச்சு நமக்கு தெரியும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் நம்ம நீயோட எக்ஸ்டென்சாரும் நீயோட ஃப்ளெக்ஸாஸும் வந்து நீயோட ஃப்ளெக்ஸாரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நீ எக்ஸ்டென்சார்ஸ் வந்து நமக்கு தெரியும் குவாட்ரிசெப்ஸ். அந்த குவாட்ரிசெப்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதோட லென்த், அதாவது ஃபைபரோட லென்த் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபைபர் லென்த் வந்து ஷார்ட்டடாக தான் வந்துட்டு இருக்கு, கம்மியாக தான் வந்துட்டு இதோட ஃபைபர் லென்த் வந்துட்டு இருக்கு. இதே இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா பிசிஎஸ்ஏ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்துட்டு இருக்கு. எங்கே வந்து பிசிஎஸ்ஏ அதிகமாக இருக்கோ அங்கே வந்து அதோட ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு தெரியும். அண்ட் இங்கே வந்து நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா நீயோட ஃப்ளெக்ஸாஸ் வந்து நமக்கு இது ஹாம்ஸ்ட்ரிங் மசில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஹாம்ஸ்ட்ரிங் மசில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு வந்து லென்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஃபைபரோட லென்த் வந்துட்டு லாங்கராக வந்துட்டு இருக்குது. ஃபைபரோட லென்த் லாங்கராக இருக்குது. இதே பிசிஎஸ்ஏ வைஸ் இது பார்த்தோம் அப்படின்னா பிசிஎஸ்ஏ வைஸ் கொஞ்சம் குட்டியான மசில் தான். இப்போது இது ரெண்டுக்குமே நம்ம வந்து ஆர்கிடெக்சர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருக்குது. இதுக்கு ஃபைபர் லென்த் கம்மியாக இருக்குது, இதுக்கு ஃபைபர் லென்த் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்குது. இதே வந்துட்டு அண்ட் இதோட லென்த் ஃபைபர் லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நீ ஃப்ளெக்ஸாஸ்க்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அண்ட் பிசிஎஸ்ஏ பார்த்தோம் அப்படின்னா நீ எக்ஸ்டென்ஸாருக்கு பிசிஎஸ்ஏ அதிகமாக இருக்குது, இந்த பிசிஎஸ்ஏ வந்து கம்மியாக வந்துட்டு இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நீ எக்ஸ்டென்ஸார் வந்து ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். இதே இதில் வந்து ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் ஷார்டன் ஆகி லென்த்தன் ஆகுறது அப்படிங்கிறது எக்ஸ்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸ்கர்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மசிலில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஷார்டன் ஆகி லென்த்தன் ஆகும்போது அதுக்கு வந்து எக்ஸ்கர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்கர்ஷன் வந்து யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த லாங்கர் ஃபைபர் லென்த் இருக்கிறப்ப தான். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஃபைபர் லென்த்தே குட்டியாக தான் வந்துட்டு இருக்கு, இதோட ஃபைபர் லென்த் அதிகமாக இருக்குது நார்மலாக ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது. இப்போது இந்த குட்டியாக இருக்கிறது இன்னும் ஷார்ட்டனானால் எவ்வளோ ஆகும்? இன்னும் கொஞ்சம் குட்டியாக தான் வந்துட்டு ஆகும். இதே வந்து இங்கே ஓரளவுக்கு லாங்கராக இருக்குது. ஸோ தட் இது குட்டியானாலும் நமக்கு லென்த் வந்து பெருசாக தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் இதோட எக்ஸ்கர்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நீ ஃப்ளெக்ஸாஸ்க்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு லாங்கர் ஃபைபர் லென்த் இருக்கிறதுனால.
இந்த மாதிரி தான் வந்துட்டு இதோட மசில் ஆர்கிடெக்சரை வச்சு இதோட ரோல் என்ன இருக்குது, இதோட ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் வந்து பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக உள்ளது வந்து என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் லென்த் ஆஃப் மொமெண்டம். ஓகேவா, பேஸ்ட் ஆன் லென்த் ஆஃப் மொமெண்டம். ஓகேவா, இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டான விஷயம். மொமெண்டம் அப்படிங்கிறது என்னது, மசிலோட மொமெண்டம் அப்படிங்கிறது நம்மளோட எவ்வளோ வந்து இந்த ஜாயிண்ட் ஆக்சஸ்லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ லென்த்துக்குள்ளே அந்த மசில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மொமெண்டம். ஓகேவா, இந்த மொமெண்டம் வந்து எந்த மசிலுக்கு அதிகமாக இருக்கோ அந்த மசிலில் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி, ஜாயிண்ட்டோட டார்க் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இது வந்து ஜாயிண்டோட டார்க் வந்து மொமெண்டமோட சேர்த்து மட்டும் இல்லாமல் அதோட ஃபைபர் லென்த்தையும் டிட்டர்மைன் வந்து பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ தட் எப்போ வந்து மொமெண்டம் வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம விரிஸ்ட் எக்ஸ்டென்சாஸையும் விரிஸ்ட் ஃப்ளெக்ஸாஸையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, இதோட லென்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகம் தான், ஏன்னா நிறைய ஜாயிண்ட்டை கிராஸ் பண்ணி வந்து போகுது. இதே மொமெண்டம் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட விரிஸ்ட் ஃப்ளெக்ஸாஸ் வந்துட்டு விரிஸ்ட் எக்ஸ்டென்சாஸ் வந்துட்டு சம்வாட் அதிகமாக வந்துட்டு இருக்கு கம்பேர்ட் டு விரிஸ்ட் ஃப்ளெக்ஸாஸ். இந்த மாதிரி இருக்கிறனால விரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நம்ம அதிகமாக பண்ண முடியும் மசிலோட கிரேட் ஃபோர்ஸில் கம்பேர்ட் டு விரிஸ்ட் ஃப்ளெக்ஸாஸ். ஓகேவா, இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட மொமெண்டமும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ தட் இதெல்லாம் வந்து மசில் கிளாஸிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், பேஸ்ட் ஆன் ரோல் ஆஃப் மசில் மூமெண்ட்டை வச்சு நமக்கு அகோனிஸ்டா, ஆன்டகோனிஸ்டா, சினர்ஜிஸ்டா அப்படிங்கிறத பார்த்தோம். கோ கன்ட்ராக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் மசில் ஆர்கிடெக்சர், ஃபைபர் லென்த்தை வச்சு எப்படி இருக்குது, பிசிஎஸ்ஏ வச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக வந்து லென்த் ஆஃப் மொமெண்டம் வச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தட் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மசில் ஃபங்க்ஷன் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அண்ட் அதோட இந்த சாப்டருமே வந்து ஃபினிஷ் ஆயிரும். அண்ட் இன்னும் நீங்கள் வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ்க்கும் தனித்தனி வீடியோ இருக்கும். அண்ட் அது போக கெயிட், பாஸ்டர் எல்லாமே வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து எல்லா வீடியோவுமே பார்த்து செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.